Chapter number 34. The chapter number 34 வந்து நம்முடைய பிராக்டிஸ்க்கு மிக மிக முக்கியமானது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 440 பிணைய தொகையை அதை குறைத்தலும், அமௌண்ட் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் thereof. அண்டர் செக்ஷன் 441 பாண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் அண்ட் சூரிட்டிஸ், எதிரி மற்றும் பிணையாளர்களுடைய பிணை முறி பத்திரம். சூரிட்டி பாண்டுனா பிணை முறி பத்திரம். அண்டர் செக்ஷன் 441 கேபிட்டல் ஏ டெக்ளரேஷன் பை சூரிட்டிஸ், ஜாமீன்தாரர்களால் செய்யப்படும் விளம்புகை. அண்டர் செக்ஷன் 442 டிஸ்சார்ஜ் ஃப்ரம் கஸ்டடி, காவலில் இருந்து விட்டுவிடுதல். Under section 443 power to order sufficient bail when that first taken in insufficient. முதலில் எழுதி வாங்கப்பட்டு அந்த பிணைமுறி பத்திரம் போதாததாக இருக்கின்ற பொழுது அடிஷனலா வாங்கலாம், சூரிட்டி கேட்கலாம். Under section 444 ஜாமீன்தாரர்களை விட்டுவிடுதல், discharge of sureties. Under section 445 ஜாமீனுக்கு பதிலாக வைப்பீடு தொகை செலுத்துதல், deposit instead of recognizance. Under section 446 ஜாமீன் பத்திரமானது தண்ட இழப்பாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? Procedure when bond has been forfeited. Under section 446 capital A ஜாமீன் பத்திரத்தை நீக்கம் செய்தல், cancellation of bond and bail bond. Under section 447 ஜாமீன்தாரர்களினுடைய நொடிப்பு நிலை அல்லது மரணத்தின் போது அல்லது பத்திரம் ஒன்று தண்ட இழப்பாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? Procedure in case of insolvency or death of surety or when a bond is forfeited. Under section 448 ஜாமீன் பத்திரம் வயது வராதவரிடமிருந்து கோரப்படுதல், bond required from minor. Under section 449 446 என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மேல்முறையீடு. 446 எதை பற்றி சொல்கிறது? Procedure when bond has been forfeited. ஜாமீன் பத்திரமானது தண்ட இழப்பாக இருக்கின்ற பொழுது அவற்றை forfeiture பண்ணுவாங்க, பறிமுதல் செய்கின்ற பொழுது அதை எதிர்த்து மேல்முறையீடு. 446 ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அதை எதிர்த்து மேல்முறையீடு. அண்டர் செக்ஷன் 449 அது ஜேஎம் கோர்ட்டா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தா ஹை கோர்ட், அங்கதான் அப்பீல் போகணும். அண்டர் செக்ஷன் 450 சில ஜாமீன் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை வசூலிப்பதற்கு உத்தரவிடுவதற்கான அதிகாரம், பவர் டு டைரக்ட் லெவி ஆஃப் அமௌண்ட் டியூ ஆன் சர்டன் ரெகக்னிஷன்ஸ். சாப்டர் நம்பர் 34 440 இருந்து 450 வரை மிக முக்கியமானது. இதுல குறிப்பாக 446 446 கேபிட்டல் ஏ, 445 445 deposit instead of recognitions, பிணைக்கு ஜாமீனுக்கு பதிலாக வைப்பீட்டு தொகை செலுத்துதல். ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட், அவருக்கு 2 சூரிட்டி கொடுங்க, 10,000 ரூபாய் பெருமானம் இல்ல, 2 சூரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் கண்டிஷன் போட்டுறாங்க பெயில் விட்டுறதுக்கு. அப்ப பெயில்ல வராரு, பெயில்ல வருவதற்கு முன்பாக 2 சூரிட்டி வந்து யாருமே கிடைக்கல, கேஸ் வந்து திருட்டு கேஸா இருக்கு, மர்டர் கேஸா இருக்கு, நாங்கெல்லாம் ஜாமீன் போட மாட்டேன்னு உறவினர்கள், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, பொதுமக்கள் ஒரு சிலவங்க சொல்லிட்டாங்க. சில பேர் பணத்துக்காக சூரிட்டி போடுறவங்க எல்லாம் இருப்பாங்க, வயசானவங்க இதுக்காக இருப்பாங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ஏதாவது ஜாமீன் கூப்பிட்டா போயிட்டு வருவாங்க ஒவ்வொரு கோர்ட்டுக்கும், அந்த மாதிரி ஒரு சிலங்க இருப்பாங்க. அவர்களும் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த அக்யூஸ்ட் வெளியில வந்தே ஆகணும். அப்ப என்ன செய்யலாம்? கோர்ட்டு போட்ட 10,000 ரூபாய் பெருமானம் இல்ல, 2 சூரிட்டி, அப்ப 2 பேருக்கு தலா 10,000, ஈச் 10,000 வேல்யூபிள் உள்ள சூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்?
20,000 ரூபாயை நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட வேண்டியதுதான். டெபாசிட் பண்ணிட்டா சூரிட்டி தேவையில்லை, பணம் தான் டெபாசிட் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக் அந்த அக்யூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 445. இந்த 445 சிஆர்பிசியை பொறுத்தவரை நடைமுறையில் பிராக்டிஸ்ல நமக்கு அதிகமாக உதவி செய்யும். பெரிய பெரிய கேஸ் இருக்கு, பொருளாதார அஃபென்ஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து பிளட் ரிலேட்டிவ் சூரிட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்களால முடியாதுங்க, யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அல்லது கவர்மெண்ட் சூரிட்டி கேட்கறாங்க, அதையும் யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம்? சூரிட்டிக்கு எவ்வளவு பணம் போட்டிருக்காங்களோ அந்த பணத்தை நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஜெயில இருந்து. அப்ப எந்த ப்ரொவிஷன் நமக்கு கை கொடுக்கிறது? அண்டர் செக்ஷன் 445 நம்முடைய பிராக்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. Now we are moving on under chapter 34. ஒரு சொத்தை பற்றி முடிவு செய்தல், டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அண்டர் செக்ஷன் 451 பொறுத்தவரை ஒரு மணல் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தை வந்து பறிமுதல் ஒரு வாகனத்தை சீஸ் பண்றாங்க, அல்லது ஒரு கள்ளச்சாராயம் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தை சீஸ் பண்றாங்க, அல்லது இந்த வாகனத்தை பயன்படுத்தி இதில் தான் நீங்க 2 பேர் வந்து அந்த நபரை ஏ என்ற நபரை கொலை செய்தீர்கள், இந்த குற்றத்தில் இந்த வாகனம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது, involved in this crime, this vehicle has involved in this crime. எனவே இந்த வாகனத்தின் மீது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை கைப்பற்றாங்க, போலீஸ் ஆபீசர் சீஸ் பண்றாங்க. அந்த வாகனம் போலீஸ் கஸ்டடியில இருக்கிறது. போலீஸ் கஸ்டடியில இருக்கின்ற பொழுது நாம வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ அல்லது ஸ்பெஷல் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்லயோ அல்லது ஸ்பெஷல் கோர்ட்ல நம்ம பெட்டிஷன் போடுறோம். முதல் பெட்டிஷன் எதை போடுவோம்? நாமே அண்டர் செக்ஷன் 457 பெட்டிஷன் போடணும். அப்ப 457 சிஆர்பிசில நீங்க பெட்டிஷன் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த குற்ற எண்ணில் இந்த வாகனம் ஈடுபட்டுள்ளதாக மேற்கண்ட போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈதாசா பிரிவு அல்லது ஸ்பெஷல் ஆக்ட் இருந்தா ஸ்பெஷல் ஆக்டோடைய செக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். எனவே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து நீதிமன்றம் வழக்கு சொத்தாக அதை எண்ணிட வேண்டும். சிபி நம்பர் பண்ணும், ஃபார்ம் 90 ஃபார்ம் 95 போடுவாங்க. சிபி என்று சொன்னால் சீஸ்டு ப்ராப்பர்ட்டி, இந்த வழக்கிலிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்து. இந்த குற்றத்தில் அது ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஆபீசரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மணல் கடத்துனாங்க, டிராக்டரை கொண்டு வந்து நாங்க என்ன பண்றோம்? டிராக்டர் மேல கேஸ் போடுறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த டிராக்டர் இருக்கும். அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து வழக்கு எண்ணிடமாறு, டு பி நம்பர்டு, இங்கிலீஷ்ல டு பி நம்பர்டு as a seized property in this crime. This vehicle, which vehicle has involved in this crime. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து நீதிமன்றத்துக்கு வர வச்சு சிபி நம்பர் பண்ணணும். போலீஸ் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனாலும் சில போலீஸ் ஆபீசர்ஸ் அதை செய்யறதே கிடையாது. இப்ப வாகனத்துடைய உரிமையாளர் என்ன நினைப்பாரு? வண்டி தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சுன்னா, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இயற்கை சூழ்நிலை காரணமாக டயர் ஒரே இடத்துல லாரி டயர் நின்றுட்டு இருந்துச்சுன்னா லாரி டயர் வீணா போயிடும். ஒரு டயர் எவ்வளவு ரூபா? வண்டி துருபிடிச்சிடும். என்ஜின் ஓடாம ரொம்ப நாள் நிக்க கூடாது. அப்ப ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்க? அந்த வழக்கு, அந்த வண்டியினுடைய வாகனத்தினுடைய உரிமையாளர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லும் முதல் வேலை. அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நீங்க பெட்டிஷன் போடுவீங்க? அண்டர் செக்ஷன் 457 சிஆர்பிஸ்ல பெட்டிஷன் போடணும். 457 சிஆர்பிஸ்ல ஒரு பெட்டிஷன், ஒரு அஃபிடவிட், அது ஜேஎம் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்றீங்கன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஜேஎம் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்பாண்டன்ட் போலீஸ்க்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை கொண்டு வந்து இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வாகனத்தை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஒப்படைச்ச பிறகு அது சிபி நம்பர் பண்ணுவோம், நாங்க சீஸ்டு ப்ராப்பர்ட்டி நம்பர். சில இடங்கள்ல சிபின்றதுக்கு வேற வார்த்தைகள் சொல்றாங்க. ஆக்சுவலி சிபி நம்பர் தான் பண்ணும், சீஸ்டு ப்ராப்பர்ட்டி நம்பர். இது 457ல நம்ம நார்மலா பெட்டிஷன் போடுவது. அப்ப சிபி நம்பர் ஆயிட்ட பிறகு அடுத்த ப்ரொவிஷன் என்ன? அண்டர் செக்ஷன் 451 சிஆர்பிசி 451 சிஆர்பிசில ஒரு மனு போடணும், பிளஸ் அது கூட சேர்த்து ஒரு அஃபிடவிட்டும் போடுவாங்க. அந்த அஃபிடவிட்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும்? அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் அந்த பிரமாண வாக்குமூல பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார். அவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். பிரமாண வாக்குமூல பத்திரம் மனுதாரர் தாக்கல் செய்யும்
பிரமாண வாக்குமூலம் அல்லது பிரமாண வாக்குமூல பத்திரம்னு சொல்லி நம்ம தலைப்பு போடுவோம். இங்கிலீஷ்ல சுருக்கமா சில இடங்கள்ல அஃபிடவிட்னு அடிச்சிருவாங்க. சில இடங்கள்ல தி அஃபிடவிட் இஸ் ஃபைல்ட் பை தி பெட்டிஷனர் அப்படின்னு அடிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்ம தலைப்பு கொடுக்கலாம். அப்ப அதுல உள்ள கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அந்த அஃபிடவிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அஃபிடவிட் இஸ் வாட்? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நான் இந்த வாகனத்துடைய உரிமையாளர், முதல் பாயிண்ட். இரண்டாவது, அந்த வாகனத்துடைய என்ன என்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர், அது என்ன ஃபியூல், பெட்ரோலா டீசலா, அது என்ன கலரு, என்ன சைஸ், அதனுடைய வேல்யூ என்ன, 5 லட்சமா 3 லட்சமா 1 லட்சமா 50,000, இதையெல்லாம் நம்ம போட்டிருப்போம். டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அதெல்லாம் பர்டிகுலர்ஸ் கொடுத்திருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா கண்டென்ட்ஸ் அந்த அஃபிடவிட்ல என்ன சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? கண்டிப்பாக must be stated in affidavit by the petitioner in it. நான் இந்த வாகனத்தின் உரிமையாளர், அதுக்கான ஆர்சி புக் எல்லாம் வச்சிருக்கிறேன், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கிறது. இரண்டாவது, அந்த வாகனம் எனக்கு சொந்தமானது, நான் தான் வாகனத்தினுடைய உரிமையாளர். என்னுடைய டிரைவர், எங்க கிராமத்துல மழை பெஞ்சதுங்க, மழை பொழிந்ததின் காரணமாக பொது பாதை அந்த நீரினால் அடித்து செல்லப்பட்டு அதில் உடைசல் ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த இடத்துல அந்த பொது பாதையை செப்பனிட வேண்டி மண்ணள்ளி போட்டு ரோடு, பழையபடி ரோடு, அப்பதான் பப்ளிக் எல்லாம் நடந்து போவாங்கன்னு சொல்லி என்கிட்ட என்னுடைய டிரைவர் சொல்லிட்டு எடுத்துட்டு போனாருங்க என்னுடைய ஜேசிபி வாகனத்தை. ஆனா அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது, போலீஸ் ஆபீசர் மூலமா தான் எனக்கு தெரிந்தது, காவல்துறை மூலமாக தான் நான் செய்தி கேள்விப்பட்டேன். என்னுடைய வாகனம் திருட்டு மணல் அடிப்பதற்காக, ஆற்று மணலை தோண்டி எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மேற்பட்ட போலீசாரால் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரம் எனக்கு இப்போதான் தெரிய வந்தது. ஆனா என்கிட்ட என் டிரைவர் என்ன சொல்லிட்டு எடுத்துட்டு போனாரு? மழை பெஞ்சதுங்க, அதனால ரோடு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, மண்ணெல்லி போட்டு அதை செப்பனிடணும், பழையபடி நம்ம ரோடு செப்பனிட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட ஜேசிபி வாங்கிட்டு போனாரு. ஆனா என் டிரைவர் இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுத்திருக்காரு என் வாகனத்தின்ற விவரம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எனக்கு நாலேஜ் கிடையாது. நான் அந்த மாதிரி ஈடுபடுத்துன்னு சொல்லிட்டு மறைமுகமாக நேர்முகமாக நான் அதுக்கு உதவி செய்யல, அதுக்கு நான் கோஆபரேட் பண்ணல, அசிஸ்டன்ட் பண்ணல, அசிஸ்ட் பண்ணல. எனவே என்னுடைய வாகனம் தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் அல்லது நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் கோர்ட் கஸ்டடியில் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வாகனம் மழையின் காரணமாக துருபிடித்து விடும், வீணாகிவிடும். வெயிலின் காரணமாக வாகனம் தன்னுடைய நிலையை இழந்துவிடும், அதனுடைய பெயிண்ட் போயிடும். ஒரே இடத்துல வாகனம் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் வாகனத்துடைய என்ஜின், டயர் எல்லாம் பழுதாகிவிடும். எனவே இந்த வாகனத்தை இடைக்காலமாக என்னிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் கோருகின்ற பொழுது ஒவ்வொரு வாய்தாக்கும் தவறாமல் கொண்டு ஒப்படைப்பேன். வாகனத்தினுடைய வண்ணத்தை மாற்ற மாட்டேன், பெயிண்ட் கலர் பெயிண்ட் மாற்ற மாட்டேன், வாகனத்தினுடைய சைஸை குறைக்க மாட்டேன், வாகனத்தை நான் விற்பனை செய்ய மாட்டேன், வாகனத்தை லீஸ் அவுட் பண்ண மாட்டேன், லீஸுக்கு விட மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாடா சுமோ வாங்குறாங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் நிறுவனத்துல ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட். இவர் லோன்ல வாங்கியிருப்பார். லோன்ல வாங்கியிருக்காருன்னா மாசம் மாசம் டியூ கட்டணும். அதுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்திட்ட ஒப்படைச்சுட்டு அவங்க மாச டியூ அவங்க கட்டிக்குவாங்க. 3 வருஷம் வரையும் கான்ட்ராக்ட், 4 வருஷம் 2 வருஷம் கான்ட்ராக்ட். அந்த டியூ அடைஞ்சிட்டு அதன் பிறகு இவர் கார் இவருக்கு சொந்தமாயிடும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைபோதிகேஷன்ல லோன்ல ஒரு கார் எடுத்திருக்காங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அக்ரிமெண்ட் போட்டு. அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் மாசம் டியூ அவங்க கட்டிக்குவாங்க, ஆனா கார் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த காருடைய ஓனர் கிட்ட அது வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த வாகனம் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தால் அந்த வாகனம் நீதிமன்ற காவலில் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அங்கே இருந்துச்சுன்னா வீணா போயிடும். இந்த விஷயத்த சொல்லுங்க. முதல்ல வாகனத்துடைய உரிமையாளர், ரெண்டாவது என் டிரைவர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி எடுத்துட்டு போனாங்க, ஆனா கடைசியில பார்த்தா அவன் குற்றத்துல ஈடுபடுத்திருக்கான், அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. மூன்றாவது, நான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், கோஆபரேட்டும் பண்ணது கிடையாது, அசிஸ்டும் பண்ணது கிடையாது. நான்காவது, தொடர்ந்து அந்த வாகனம் ஒரே இடத்துல இருக்கும் பட்சத்தில் வெயிலின் காரணமாக, மழையின் காரணமாக, இயற்கை சீற்றத்தின் நேச்சுரல்
கலாமிட்டிஸ் இருக்கு பாருங்க, இயற்கை சீற்றத்தின் காரணமாக, சர்க்கம்ஸ்டான்சஸின் காரணமாக அந்த வாகனம் பழுதடைந்து விடும். எனவே இடைக்காலமாக என்னிடத்தில் ஒப்படைங்க. ஒப்படைக்கின்ற பட்சத்தில் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் நடந்து கொள்வேன். கோர்ட் எப்ப கேட்கறீங்களோ அப்ப கொண்டு வந்து நான் வந்து என் வாகனத்தை வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். வாகனத்துடைய பெயிண்ட மாற்ற மாட்டேன், வண்ணத்தை மாற்ற மாட்டேன், வாகனத்துடைய அளவை மாற்ற மாட்டேன். சில பேரு சில வாகனத்தை மாற்றம், லாரியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பாடி எல்லாம் பிரிச்சுட்டு சாதாரண லாரியை கொண்டு போய் செங்கல் சூளையில் அடிப்பாங்க, செங்கல் ஏத்துவாங்க. அப்ப வாகனத்தை வந்து நான் வந்து உருமாற்றம் செய்ய மாட்டேன், வாகனத்துடைய உருவத்தை மாற்றி அமைக்க மாட்டேன், உருமாற்றம் செய்ய மாட்டேன். நீதிமன்றம் கோருகின்ற பொழுது கொண்டு வந்து ஒப்படைப்பேன். இந்த விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டது. இதான் 451ல அஃபிடவிட்ல சொல்லக்கூடிய விஷயம். இதே விஷயத்த நம்ம வந்து பெட்டிஷன்லயும் சொல்லுவோம். உடனே இதை பரிசீலனை பண்ற நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, சார் ரைட், இந்த கேஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, சரி இன்டீரியம் கஸ்டடி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் திருப்தி அடையும் பட்சத்தில் அவற்றை அந்த ஜேஎம் என்ன பண்ணுவாங்க, இடைக்காலமாக நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்க. எனவே இந்த 451 பொறுத்தவரை நமக்கு நடைமுறையில குறிப்பா கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸுக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. எப்படி 445 சொன்னனோ அதை போலவே அண்டர் செக்ஷன் 451 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இந்த 451ல பாத்தீங்கன்னா சில நேரங்களில் திருட்டு கேஸ் நடக்கும். ஆடு திருடிட்டார், மாடு திருடிட்டார், அதையும் கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, தொழுவத்துக்கு அனுப்புவாங்க. அது கவர்மெண்டால் பராமரிக்கக்கூடிய தொழுவம், மாட்டு தொழுவம், ஆட்டு தொழுவம், பட்டின்னு சொல்லுவாங்க. ஆடுகளை பட்டியல் அடைக்கணும். பட்டி என்றாலும் ஆடுகளை பட்டியல் அடைப்பது, மாடுகளை வந்து மாட்டு தொழுவத்தில் அடைப்பது. மாட்டு பட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டுப்பட்டி. ஆடுகளை அடைத்து வைக்கக்கூடிய இடம் தான் பட்டி. பல வழக்குகள், இந்த ஆடு திருந கேஸ், ஒரே கேஸ் நான் அட்டன் பண்ணேன். ஏறக்குறைய ஒரு 72 ஆடுகள். நம்மால் வந்து அது திருட்டு ஆடுன்னு தெரிஞ்சே வாங்கிட்டாரு, அவர் பேர்லயும் கேஸ். ஆடு என்ன செய்ய முடியும், ஜெயம் முடிக்கிறாரு. அதன் பிறகு சுப்பீரியர் ஜுடிஷியல் ஆபீசர்ட்ட கேட்கறாங்க, அவங்க கைட் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஆடுகள்லாம் நீங்க பட்டி, இது யாரு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பட்டி வச்சு நடத்துறாங்க அவங்க கிட்ட ஒப்படைங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம், அவங்க கூலி கொடுக்கணும், ஓனர் தான் கூலி கொடுக்கணும், ஏன்னா ஆட்டுக்கு தீனி போடுறாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்றாங்க. அல்லது யார் உண்மையான ரியல் ஓனர், யாரு ரியல் ஓனர், ரெஸ்பான்சிபிள் ஓனர், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப ரியல் ஓனர் கிட்ட இன்டரிம் கஸ்டடியா கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறான். இத ஒரு ஆடு திருண்ண வழக்கு அல்லது மாடு திருண்ண வழக்கு, அல்லது ஒரு ஜேசிபி எந்திரம், அல்லது ஒரு டிராக்டர், அல்லது ஒரு லாரியில கள்ளச்சாராயம் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க, அல்லது ஒரு டூ வீலர் கொண்டுதான் இந்த டூ வீலர்ல தான் அந்த 3 பேர் வந்தானுங்க, கத்தி எடுத்துட்டு வந்து எங்களை வந்து வெட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. டூ வீலர் மாட்டிக்கிச்சு. டூ வீலர் ஓனர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு வராரு டூ வீலர் ஓனர் என்ன அஃபிடவிட்ல என்ன சொல்லுவாரு, என்னுடைய டூ வீலர் தான், எனக்கு சொந்தமானதான், ஆர்சி புக் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனா பக்கத்து வீட்டு தம்பி என்கிட்ட வந்து கேட்டாரு, டூ வீலர் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டாரு. எதுக்குன்னு கேட்டேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திட்டு போகணும்னு சொல்லி கேட்டாரு. அவர்கிட்ட ஆட்டோ கார் எதுவுமே இல்லை, வேற வழி இல்லை, என் டூ வீலர் கொடுத்து அனுப்பினேன். ஆனா என் டூ வீலரை கொண்டுதான் அவர் வந்து இந்த மாதிரி இந்த கொலை குற்றத்துல ஈடுபட்டு இருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரிய வருது. ஆனா என்கிட்ட அவர் என்ன சொல்லி வாங்கிட்டு போனார்னா, அந்த நெய்பரு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திட்டு போகணும், எமர்ஜென்ட்டா இருக்கு, வண்டி கொடுங்க, ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வண்டி கொடுங்க, நீங்க வண்டி கொடுத்தீங்கன்னா நான் உயிரை காப்பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட டூ வீலர் வாங்கிட்டு போனாரு, அல்லது கார் வாங்கிட்டு போனாரு. கடைசியில இந்த கார் மூலமா தான் இந்த கடத்தல் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, அல்லது இந்த டூ வீலர் மூலமா தான் இந்த சண்டை நடந்திருக்கு, இந்த டூ வீலர் அந்த சண்டையில ஈடுபடுத்திருக்கின்ற விவரம் எனக்கு தெரியாது. எனவே அந்த வாகனத்தை நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய, நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை என்கிட்ட இடைக்காலமா ஒப்படைங்க. பெட்டிஷன் இப்படிதான் போடணும். ஒரு டூ வீலர்னா இப்படிதான் போடணும். டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டு கள்ளச்சாராயம் கடத்திருப்பான், வண்டி நம்ம வண்டியா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டு போயிருப்பான். ஒரு 10 நிமிஷம் வண்டி கொண்டு அதை போயிட்டு வந்துட்டேன், ஒரு இடம் நான் அதை பணம் கேட்டிருக்கேன், இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போவான். கடைசியில பார்த்தா அந்த டூ வீலர் தான் அவன் கஞ்சா, பின், ஹெராயின் எல்லாம் கடத்திருப்பான், அந்த டூ வீலர் தான் கள்ளச்சாராயம் கடத்திருப்பான், வண்டி மாட்டியும்.
அப்ப ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன காரணங்களை சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது? இது எல்லாம் வந்து பிராக்டிக்கலா நமக்கு யூஸ் ஆகுது சார். இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நாம தான் we have to create ourselves. நாம தான் இதெல்லாம் உருவாக்கணும். இப்படிப்பட்ட காரணங்களை உருவாக்கி நீதிமன்றத்தை திருப்தி அடைய வைக்கணும். பொதுவாகவே இந்த சாப்டர் நம்பர் 34 சொன்னாவே சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெரி வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அதில் தான் கைட்லைன்ஸ் சொல்றாங்க. கைட்லைன் அதில் தான் சொல்றாங்க. சுந்தர்பாய் அம்பாலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஒரு சொத்தை எப்பொழுது ஒப்படைக்க தொடர்ந்து நீங்க நீதிமன்ற காவல்லையோ அல்லது வந்து கோர்ட் கஸ்டடியில வச்சிருக்க கூடாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி மனு போடுவாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு நபர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உங்க கார் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் உங்க 2 வீலர் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தவரு ஒரு குற்றச்செயல்ல ஈடுபடுத்திட்டாரு வாகனத்தை. போலீஸ் பிடிச்சு கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது வண்டி. 457ல நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிபி நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வண்டியை கொண்டு வந்து நாம நீதிமன்றத்துல வந்து சிபி நம்பர் பண்ணிடுறோம். சீசர் ப்ராப்பர்ட்டி நம்பர். இந்த குற்ற எண்ணில் வழக்கில் கைப்பற்றப்பட்ட சொத்துன்னு சொல்லிட்டு நம்பர் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஹெட் கிளார்க் வந்து எல்லாத்தையும் பார்வையிடுவார். சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர் எல்லாத்தையும் பார்வையிடுவாரு. பார்வையிட்டு அதுக்கு சிபி நம்பர் பண்ணுவாரு. நம்பர் பண்ணிட்ட பிறகு நம்ம மனு போடணும். வண்டி யாருக்கிட்ட? வண்டியினுடைய ஓனர் கிட்ட ஒரு 10 நிமிஷம் கேட்டு வாங்கிட்டு வராரு. அல்லது வண்டியினுடைய ஓனர் என்ன பண்ணுவாரு? அவருடைய அவசர தேவைக்காக வேற ஒரு பார்ட்டி கிட்ட ஒரு 5000 ரூபாய் எனக்கு கடன் கொடுங்க, அதுக்கு பதிலாக என் 2 வீலர் வச்சுங்க, என் ஆட்டோ வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஒப்படைச்சிட்டு வருவாரு. அப்ப கடன் கொடுத்தாரு இல்லைங்களா, அவரு அந்த ஆட்டோ யூஸ் பண்றாரு அல்லது 2 வீலர் யூஸ் பண்றப்ப ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபட்டு போச்சு. போலீஸ் பிடிச்சு கேஸ் போட்டாங்க. சிபி நம்பர் ஆகி போச்சு 457ல. அப்ப அந்த பணம் கடன் கொடுத்தவர் அந்த வாகனத்தை எடுக்க முடியுமா? ஒரு கேள்வி. தேர்ட் பார்ட்டி ஒரு வழக்கு சொத்தை இடைக்காலமாக பெற முடியுமா? ஒரு கேள்வி. வழக்கு சொத்தை பொறுத்தவரை தேர்ட் பார்ட்டியும் பெற முடியும். நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப 5000 10,000 ரூபாய் கடன் கொடுக்கிறாருன்னா அப்ப அந்த 5000 10,000 கடன் கொடுத்து அந்த பொருளை இது பண்றாருன்னா வாங்குறாரு. அவரு வந்து 451ல பெட்டிஷன் போட முடியுமா? தாராளமா போட முடியும் சார். இவர் அடகு பிடிச்சிருப்பாரு, அடமானம் வாங்கியிருப்பாரு அந்த 2 வீலரையோ ஆட்டோவையோ. அப்ப அதுக்கான ஒரிஜினல் கொடுங்கன்னு சொல்லி சில நேரங்களை கேட்டு வாங்கியிருக்கலாம். அப்ப அந்த பணத்தை அடகு பிடிச்சு இவர் வந்து நீதிமன்றத்துல போயிட்டு மனு போட்டு அந்த வாகனத்தை எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம் சார். கோர்ட்ல உடனே கேட்பாங்க, இல்லைங்க ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் வந்து வண்டி எடுக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. சட்டத்துல அப்படி எதுவும் சொல்லலை. அந்த வண்டியினுடைய பயன்பாட்டில் நேரடியா தொடர்பு உள்ளவங்க யார் வேணாலும் வரலாம். அப்ப தேர்ட் பார்ட்டியும் வரலாம்னு அர்த்தம். 10,000 ரூபாய் கொடுத்த ஒரு ஆட்டோ வந்து அடமானம் பிடிச்சிருக்காரு. அவருடைய ஆட்டோ வந்து வேற ஒரு டிரைவர்கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த டிரைவர் வந்து அஃபென்ஸ்ல ஈடுபடுத்திட்டான். அடமானம் பிடிச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த பிளட்ஜிக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேட்டு அவங்க தான் போடுவாங்க. நிறைய ஆட்டோ என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்திருப்பாங்க, அவங்க தான் அடகு பிடிச்சிருப்பாங்க, அடமானம் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த வாகனத்தை வேற யாராவது டிரைவர் போட்டு ஓட்டுவாங்க. அந்த டிரைவர் ஏதாவது அஃபென்ஸ்ல ஈடுபடுத்திட்டு இருப்பான். அந்த நேரத்துல அந்த சேட்ஜி அவங்க மனு போட்டு அந்த வாகனத்தை கஸ்டடிக்கே எடுக்கலாம், இன்டரிம் கஸ்டடி வாங்கலாம். இது எல்லாம் இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னு சொன்னா இதெல்லாம் பிராக்டிக்கல் யூஸ். நடைமுறையில இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும். நாம எல்லாம் how to approach the cases under section 451ல. இப்போ 451ஐ பொறுத்தவரை வெரி வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி கைட்லைன் சொன்ன அத்தாரிட்டி சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். அது சைட்டேஷன் வேற ஒரு டைரியில இருக்கு. டைரியில கிடைச்சா நான் உடனே கொடுத்தேன். இப்ப லேட்டஸ்டா ஒரு ரிட்டுல சொல்றாங்க. ரிட் நம்பர் 19939/2017.
அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம மேடம் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நான். இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அது மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்பு. ரிட் நம்பர் 19939/2017. இந்த ரிட் நம்பர் அடிச்சாவே ஜட்ஜ்மெண்ட் வந்துரும் உங்களுக்கு கூகுள்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேஸாக இருக்கும் பட்சத்தில் ஸ்பெஷல் கோர்ட்ல தான் நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மனு போடணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஜேஎம் கோர்ட்ல மனு போடாதீங்க. ஒரு என்டிபிஎஸ் ஆக்ட், ஒரு மணல் கடத்தல் வழக்கு அண்டர் செக்ஷன் 21 MM ஆக்ட்ல போடுறாங்க. அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 ஆஃப் MM ஆக்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்கிறார்கள். கனிம வளங்கள் மேம்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் பிரிவு 21 சப்செக்ஷன் 1 படி மணல் ஆற்று மணல் கடத்தியதாக வழக்கு. அப்ப இது ஸ்பெஷல் ஆக்டா ஜெனரல் ஆக்டான்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட். ஐபிசில வரல, MM ஆக்ட்ல வருது, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல வருது. MM அண்ட் DR ஆக்ட்னு சொல்லுவாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 படி ஒரு கேஸ் போடுறாங்க, ஆற்று மணலை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரியான வழக்குகளில் ஒரு வாகனம் சம்பந்தப்படுத்த இருக்கு. அந்த வாகனம் சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில், ஈடுபடுத்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில், இந்த குற்றத்தில் இந்த வாகனம் ஈடுபட்டுள்ளது. அப்ப ஈடுபட்டுள்ள அந்த வாகனத்தை மீட்டெடுக்க வேண்டும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும் 451 CRPC. அது கூட இணைத்த 457 CRPCல நம்ம பெஷன் போடுறோம். முதல்ல நம்பர் பண்ணு 457ல, ரெண்டாவது இன்டரிம் கஸ்டடி கொடுப்பாங்க 451ல. அப்ப ஸ்பெஷல் ஆக்டா இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல தான் நீங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க வந்து மனு தாக்கல் செய்யக்கூடாது. லார்ட்ஷிப் ஐயா MM சுந்தரேஷ் அவர்கள் கொடுத்த தீர்ப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் கொடுத்த தீர்ப்பு தான். ஸ்பெஷல் கோர்ட்னா ஸ்பெஷல் கோர்ட்ல போடுங்க. ஏன் ஜேஎம் கோர்ட்ல போடுறீங்க நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 451 457? ரிட் நம்பர் 19939/2017. அதை குறிச்சிங்க சார், ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். பொதுவா 451 சொன்னாவே கைட்லைன் சொன்ன வழக்கு அதை தான் ஃபாலோ பண்றாங்க. எப்படி DK பாசு, திலீப் குமார் பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒரு அரெஸ்ட்னு சொன்னா 11 விஷயங்களை ஃபாலோ பண்ண போலீஸ் ஆபீசர். PUCL வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஒரு என்கவுண்டர் சொன்னா 16 வகையான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதை போலவே ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்டர் செக்ஷன் 451. எதற்காக ஏறக்குறைய 1 மணி நேரம் இந்த விஷயத்த சொன்னான்னு சொன்னா, ஆரம்பத்துல நான் ஜூனியரா வந்த பொழுது சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. குமஸ்தா கிட்ட கேட்பேன், சீனியர்ட்ட எல்லாம் கேட்பேன். நல்ல மனசு உள்ளவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிலவங்க அதை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க சொல்லணும் அஃபிடவிட்லயும் பெட்டிஷன்லயும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஆர்டர் ஃபார் கஸ்டடி அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் ட்ரையல் இன் சர்டன் கேசஸ். சில வழக்குகளில் விசாரணை நடப்பில் இருக்கையில், பெண்டிங்ல இருக்கு கேஸ், வந்து கேசஸ் பெண்டிங், அந்த சொத்து அல்லது பொருளை ஒருவரிடம் ஒப்படைத்தல். அது என்ன சொத்து, அது என்ன பொருள்? ஒரு தெப்ட் கேஸ், செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னு சொன்னா அந்த பொருளை என்ன பண்ணலாம், அந்த பொருளுக்கு செயினுக்கு உரிய நபர் யார் இருக்கிறாரோ அந்த நபர்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்க முடியும். போலீஸ் வந்து கைப்பற்றிருப்பாங்க, செயினை வந்து பறிச்சுன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். போலீஸ் வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து செயினை கைப்பற்றிருப்பாங்க. அப்ப அந்த செயினுடைய உரிமையாளர் யார், பொருளுடைய உரிமையாளர் யாரோ அவர் நீதிமன்றத்துல 451ல பெட்டிஷன் போட்டு இடைக்காலமாக வாங்கிக்கலாம். ஆர்டர் ஃபார் கஸ்டடி அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் ட்ரையல் இன் சர்டன் கேசஸ். வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு, ஆனா இடைக்காலமா நம்ம பொருளை வாங்கிக்கலாம். இன்டரிம் கஸ்டடி, இன்டரிம் மெயின்டெனன்ஸ் நம்ம வாங்குறோம் பாருங்க, அதை போலதான். மெயின் சூட் பெண்டிங்ல இருக்கும், இன்டரிம் மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டே வருவோம்.
அதை போல வழக்கு வந்து பெண்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செயினை வாங்கிக்கலாம் இடைக்காலமாக. அல்லது அந்த ஆட்டோ ரிக்ஷா, டூ வீலர், கார், லாரி, பஸ் எதுவா இருந்தாலும் சரி, அதை நாம் இன்டரிம் கஸ்டடி பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சொத்து ஏதேனும் ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றம் ஒன்றின் முன்பாக ஒரு பரிசீலனை அல்லது விசாரணையின் போது தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது, அந்த நீதிமன்றம் அந்த பரிசீலனை அல்லது விசாரணை முடிவடையும் வரையில் அந்த சொத்தினுடைய தக்க பாதுகாப்புக்காக பொருத்தமானது என நீதிமன்றம் நினைக்கும் பட்சத்தில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். அந்த சொத்தானது இயல்பாகவும் விரைவாகவும் அழியக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில், சில நேரங்களில் மார்க்கெட்ல போந்து தக்காளி மூட்டை, தக்காளி கூடையெல்லாம் திருடிடுவாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணிருக்கேன். உடனே போலீஸ் ஆபீசர் அந்த அக்யூஸை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் எங்க பதுக்கி வச்சிருக்காரோ அந்த தக்காளி மூட்டையை என்ன பண்ணுவாங்க, அதை கைப்பற்றி கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. உடனே நாங்க பெட்டிஷன் போடுவோம். ஏன்னா தக்காளியை பொறுத்தவரை பெரிஷபிள் குட்ஸ், அழியக்கூடிய ஒரு பொருள். ஈஸிலி பெரிஷபிள் குட்ஸ். அப்ப ஈஸிலி பெரிஷபிள் குட்ஸாக இருக்கும் பட்சத்தில், if there is easily perishable goods, நீதிமன்றம் உடனடியாக இன்டரிம் கஸ்டடி கொடுத்துருவாங்க. விரைவில் அழியக்கூடிய பொருளாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இன்டரிம் கஸ்டடி கொடுத்துருவாங்க. அதை கோர்ட் வந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதை உடனே டிஸ்போஸ் பண்ணுங்க, யார் கேட்கறாங்க, யார் கிளைம் பண்றாங்களோ அவங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிடுவாங்க. அததான் சொல்றாங்க இங்க டிஃபைனிங் செக்ஷன்ல, அந்த சொத்தானது இயல்பாகவும் விரைவாகவும் அழியக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில், அல்லது அவ்வாறு செய்வது மற்றபடி நன்றாக இருக்கும், இதுதான் நியாயமானது, சட்டப்படி நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி, if the court is thinks fit, நீதிமன்றம் தான் அவசியம் என நினைக்கும் சாட்சியத்தை பதிவு செய்ததற்கு பின்பு. எனவே ஒரு நீதிமன்றம் அந்த சாட்சியத்தை பதிவு செய்ததற்கு பின்பு அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு விதமாக அதற்கு வகை செய்வதற்கோ கட்டளையிடலாம். சொத்தை விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு விதமாக அந்த சொத்தை வகை செய்வதற்கோ அதர் ப்ரொசீடிங்ஸ். ஒண்ணு சேல் பண்ணலாம், கோர்ட்டே என்ன பண்ணலாம், அந்த தக்காளி மூட்டையை சேல் பண்ணிடலாம், அல்லது அந்த பொருளை சேல் பண்ணலாம், அல்லது வேறு விதமாக என்று சொன்னால் யார் கிளைம் பண்றாரோ அவர்கிட்ட ஒப்படைங்கன்னு அர்த்தம். அதான் இன்டர்பிரேஷன் கிளாஸ். இதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் சொத்து என்பது கிளாஸ் ஏ படி நீதிமன்றத்தின் முன் தாக்கல் செய்யப்படும் அல்லது அதன் பாதுகாப்பில் உள்ள எந்த வகை சொத்தும் அல்லது எந்த வகை பத்திரமும். சில பேர் வீடு பூந்து என்ன பண்ணுவான், பத்திரத்தை எல்லாம் திருடி போயிடுவான். அந்த அக்யூஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற பத்திரத்தை கைப்பற்றுவாங்க. இது நிலத்து பத்திரம், 1 கோடி ரூபாய் பத்திரம், 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்புள்ள ஒரு பத்திரத்தை திருடி போயிட்டான். என் கிளர்க்கு கிட்ட நம்பி ஒப்படைச்சேன், என் குமசா கிட்ட நம்பி ஒப்படைச்சேன், அல்லது என் சர்வெண்ட் கிட்ட நம்பி ஒப்படைச்சேன், அவன் திருடி போயிட்டான், நம்பிக்கை மோசடி பண்ணிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. அவனை கைது செய்யப்பட்ட பிறகு அவன் எங்கே அந்த பத்திரத்தை மறைத்து வைத்திருக்கிறாரோ அந்த பத்திரத்தை போலீஸ் ஆபீசர் கைப்பற்றாங்கன்னு சொன்னா, அந்த பத்திரத்தை நம்ம இடைக்காலமாக என்ன செய்யலாம், ஆனா செக்ஷன் 451 சிஆர்பிஸ்ல மனு போட்டு நம்ம வாங்கிக் கொள்ளலாம். அப்ப பத்திரம் ஒரு சொத்து, ஒரு பொருள், இதெல்லாம் யாருடைய பாதுகாப்புல, நீதிமன்றத்துடைய பாதுகாப்பில் அல்லது நீதிமன்றத்தில் போலீசாரால் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அந்த செக்ஷன் 451 சிஆர்பிஸின் படி எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் ஏவின் படி அவற்றை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். கிளாஸ் பில சொல்றாங்க, எந்த சொத்தை பொறுத்து ஒரு குற்றம் ஒன்று செய்யப்பட்டிருப்பதாக தோன்றுகிறதோ அந்த சொத்து குற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தோன்றுகிறதோ அந்த சொத்தும் இதில் அடங்கும். எனவே இந்த சொத்து சம்பந்தமாக ஒரு 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அஃபென்ஸ் பண்றாரு. சில 2 வீலர்லாம் நிறைய பிடிக்கிறாங்க. என்னன்னா 2 வீலர்லாம் மணல் மூட்டை கடத்தினார், மூட்டையா மணல் கடத்துறாரு. அப்ப 2 வீலர் வாங்கிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட 2 வீலர் வாங்கிட்டு போயிட்டு இவர் மணல் மூட்டை அடிச்சுட்டு வருவார். ஆத்துக்கு போயிட்டு அல்லது ஏரி குளம் குட்டைக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தோணுனா கீழே நல்ல மணல் கிடைக்கும், மணலை வந்து திருடிட்டு வருவார், மூட்டையா திருடிட்டு வருவார். நிறைய கேஸ் இப்ப ஃபைல் ஆகுது. அப்ப அது போன்ற வழக்குகளில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாக அந்த வாகனத்தை போலீசாரால் கைப்பற்றுகின்ற பொழுது அந்த வாகனத்தையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம்.
குற்றவியல் வழக்கை பொறுத்தவரை ஒரு பொருள் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை ஒப்படைச்சிருக்காங்க. உரிய நபர் யாரோ அவர் வந்து ஒரு மனு எழுதி கொடுக்கிறாரு. அப்ப ஆதாரங்களை எல்லாம் காட்டுறாரு. இந்த பாருங்க, இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் நான் தான், என்கிட்ட இன்டரிம் கஸ்டடியை ஒப்படைங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் அந்த வழக்கு விசாரணையின் போது மேற்கொண்டு என்னென்ன வர வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் கட்டளையிட்டு இருந்தால் கோர்ட் என்ன கண்டிஷன் போடுவாங்க? அந்த வாகனத்துடைய ஆர்சி புக்கை நீங்க கோர்ட்ல ஒப்படைங்க, சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொருள் அல்லது அந்த ஆவணத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து காண்பித்தல் வேண்டும். அடுத்தது, ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேவ்ல இந்த வண்டியை கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க அண்டர் செக்ஷன் 451. இந்த ஒரு சட்டப்பிரிவிற்கு ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக நான் செலவு பண்ணிருக்கேன்னு சொன்னா, இந்த சட்டப்பிரிவு பிராக்டிஸ்க்கு அவ்வளவு முக்கியம். நீங்க ஜுடிஷியல் ஆபீசர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு முக்கியம். அது பாரத் அமர்த்லால் கோத்தாரி, பாரத் அமர்த்லால் கோத்தாரி, பாரத் அமர்த் லால் கோத்தாரி, பாரத் அமர்த் லால் கோத்தாரி, AMART, அமர்த், பாரத் அமர்த் லால் கோத்தாரி வெர்சஸ் தோசு கான், அத தாசு கான் கூட சொல்றாங்க, தாசு கான், DOSU, தாசு கான், சமத் கான் சிந்தி, தாசு கான், KHAN கான், தமஸ் கான், தாசு கான், சமத் கான் சிந்தி, ரொம்ப நீண்ட பெயர் இது. பாரத் அமர்த்லால் கோத்தாரி வெர்சஸ் தாசு கான் சமத் கான் சிந்தி, 2010, வால்யூம் 1, SEC, பேஜ் நம்பர் 234. 2010, வால்யூம் 1, SEC, பேஜ் நம்பர் 234. இந்த வழக்குல ஆடுகள் எல்லாம், வெள்ளாடு, செம்மறியாடு, இந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் இத டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க? அதை செக் பண்ணி இந்த ஆடுகளை என்ன பண்றாங்க? அதை கைப்பற்றாங்க, சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டு பாதுகாப்பான இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க போலீஸ் ஆபீசர். உடனே அந்த ஆடுகளுடைய, அந்த ஆடு இருக்கு பாருங்க, இந்த ஆட்டினுடைய ஓனர் என்ன பண்றாரு? கேஸ் போடுறாரு 451ல. இடைக்காலமா என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாரு. ஆடு வந்து போலீஸ் கஸ்டடியில் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 வேளை வந்து சரியா வந்து யாரும் தீனி போட மாட்டாங்க, தண்ணி காட்ட மாட்டாங்க, ஆடெல்லாம் செத்து போயிடும், ஆடை முறையை அடைச்சு வச்சிருக்க மாட்டாங்க, பாதுகாப்பா இருக்காது. அதனால என்கிட்ட ஓனர் நான் தான், என்கிட்ட இடைக்காலமா ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 451ல பாரத் அமர்த்லால் கோத்தாரி என்பவர் தாசு கான் சமத் கான் சிந்தி என்பவருக்கு எதிராக ஒரு வழக்கு போடுறாரு. இதை விசாரித்த நீதிமன்றம் அந்த ஆடுகளை அந்த ஆட்டின் உரிமையாளரிடம் இடைக்காலமாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்தார். சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இந்த வழக்கை விசாரித்து யாரு who is the owner of the sheep and goats, அவரிடம் இடைக்காலமாக இந்த ஆடுகளை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. இந்த வழக்கில் பாரத் அமர்த்லால் கோத்தாரி வெர்சஸ் தாசு கான் சமத் கான் சிந்தி, 2010, வால்யூம் 1, SEC, பேஜ் நம்பர் 234. அப்ப இன்டரிம் கஸ்டடினா என்ன? ஒரு பெட்டிஷனர் ஆன் குட் ஃபெய்த், நல்லெண்ணத்துடன் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி இருக்கும் பொழுது அது குற்றமாகாது. வாகனம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோ அந்த வாகனத்தை வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த நபரிடம் வழங்க முடியும், இடைக்காலமாக ஒப்படைக்க முடியும். அப்ப இன்டீரியம் கஸ்டடிக்கு ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டி கருப்பையா வெர்சஸ் ஸ்டேட், 2010, வால்யூம் 1, லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 100. 2010, வால்யூம் 1, லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 100. கருப்பையா வெர்சஸ் ஸ்டேட், இன்டரிம் கஸ்டடின்னு சொன்னாவே கருப்பையா வெர்சஸ் ஸ்டேட். கஜேந்திரன் வெர்சஸ் ஸ்டேட், கஜேந்திரன் வெர்சஸ் ஸ்டேட், 2009, வால்யூம் 1, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 853. கஜேந்திரன் வெர்சஸ் ஸ்டேட், 2009, வால்யூம் 1, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 853. இந்த வழக்குல ஒரு மினி வேனை வந்து சீஸ் பண்றாங்க. அந்த மினி வேனுடைய உரிமையாளர் என்ன பண்றாருன்னா
451 சிஆர்பிசி படி இன்டீரியம் கஸ்டடி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு போடுறாரு. அந்த மனுவை பரிசீலனை பண்ண ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாருன்னா, நீங்க இந்த கிரைம் நம்பர் இந்த உங்க வேன் வந்து மினி வேன் ஈடுபடுதாக சொல்றீங்க, ஆனா போலீஸ் ஆபீசர் இன்னும் கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கல, சிபி நம்பர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, டாக்கெட் ஷீட்ல எழுதுறாரு. அந்த டாக்கெட் ஷீட்ல அவர் எழுதுறாரு. டாக்கெட் ஷீட்டுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா மேல் உரை, மேலுரை பதிவு என்று அர்த்தம். ஆனா போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த மினிவேனை சீஸ் பண்ணத டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இந்த கேஸுடைய உண்மையான நிலவரம் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியல. இப்ப காவல்துறை மூலமா அதன் பிறகு உறுதி செய்து கொள்ள வேண்டும் சொல்லி அந்த நடுவர் என்ன பண்றாரு, சில கைட்லைன்ஸ் வந்து நெறிமுறை கோட்பாடுகளுக்கு கொடுக்கிறார். போலீஸ் ஆபீசராகி நீங்கள் இந்த மினிவேனை கைப்பற்றிருக்கீங்க, அதை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைச்சு சிபி நம்பர் பண்ணாம இருக்கீங்க. ஆனா கேட்டா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. எனவே ஒரு வாகனத்தை நீங்க வந்து சீஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சில கைட்லைன்ஸை கொடுக்கிறாரு அந்த போலீஸுக்கு. இதை எதிர்த்து தான் அந்த வழக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அஃபென்ஸ்ல ஒரு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் 6 வீலர் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக இருக்கும் பட்சத்தில், அல்லது ஒரு செயின் ஸ்நாச்சிங், வீடு போந்து பொருள் திருடிட்டாரு, அந்த பொருள் இருக்கு கஸ்டடியில் இருக்கு, அது போன்ற சூழ்நிலைகளில் அந்த நடுவர் இந்த பொருட்களை எவ்வாறு எந்த முறையில் டிஸ்போஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ல சுப்ரீம் கோர்ட் தெளிவா கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கு இடையில வந்து இந்த மினிவேனுடைய ஓனர் வந்து 451ல வந்து பெஷன் போடுறாரு. ஜேஎம் டாக்கெட் ஷீட்ல என்ன எழுதுறாருன்னா, கோர்ட்ல இருந்து இதுவரை போலீஸ் ஆபீசர் அந்த வாகனத்தை சீஸ் பண்ணி இங்க கொண்டு வந்து நம்பர் பண்ணல அப்படின்னு சொல்லி டாக்கெட் ஷீட்ல எழுதுறாரு. அது சட்டப்படி சரியானதா என்று சொன்னால் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டாக்கெட் ஷீட்ல அந்த மாதிரி எழுதுனது தவறானது. ஏன் என்று சொன்னால், ஒரு பெட்டிஷன் வந்த உடனே போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சு முதல்ல வண்டியை கொண்டு வந்து சீஸ் பண்ணுங்க, வண்டியை கொண்டு வந்து சிபி நம்பர் பண்ணுங்க, வண்டியை பிடிச்சா உங்க கஸ்டடியில போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்க சொல்லி யார் உத்தரவு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஎம் செயல்பட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு டாக்கெட் ஷீட்ல என்ன எழுதுறாரு, the property is not yet to be produced by the police before this honorable court, hence this petition is dismissed அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கெட் ஷீட் போட்டிருக்காருன்னா, ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தவறிட்டார். இதை எதிர்த்துதான் கஜேந்திரன் என்பவர் வழக்கு போடுறார். கஜேந்திரன் vs ஸ்டேட் 2009 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 853. அப்ப ஜேஎம் என்ன பண்ணிருக்கணும், ஆஃப்டர் ரிசீவிங் த 451 CRPC petition from the petitioner before the court, he has to be inquired the matter with concerned police officer. ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் கிட்ட என்ன பண்ண இதை பத்தி விசாரிச்சிருக்கணும், ஆனா அது கொண்டு வந்து சிபி நம்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதையெல்லாம் செய்யாம சிம்பிளி he has noted on docket sheet that this property is not yet to be produced before this honorable court for numbering, for CP numbering அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கெட் ஷீட்ல எழுதி hence this petition is dismissed ன்னு சொன்னார்னா அது தவறான நடத்தையா இல்லையா? இததான் கோர்ட் வந்து கண்டிக்கிறாங்க. அந்த ஜேஎம் அந்த மாதிரி டாக்கெட் ஷீட்ல எழுதுனது தப்பு. சட்டப்படி போலீஸ் செய்யாட்டாலும் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கணும், அந்த வேலையை வாங்கி இருக்கணும் போலீஸ் கிட்ட இருந்து. சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையை நீங்க வந்து கோர்ட்ல ஒப்படைக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்கன்னா இல்லீகல் கஸ்டடி, உங்க மேல நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஜேஎம் என்ன பண்ணிருக்கணும், அந்த போலீஸை வந்து அந்த போலீஸை வந்து சட்டப்படி கேள்வி கேட்டிருக்கணும் கோர்ட்ல. அதை செய்ய தவறிட்டு டாக்கெட்ல மட்டும் எழுதிட்டார். டாக்கெட் ஷீட்ல மேலுரை பதிவில் அது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது. கஜேந்திரன் vs ஸ்டேட் 2009 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 853.
சில நேரங்களில் refusal to return the property on sunrises. M.R. Shanmugam versus State. M.R. Shanmugam versus State, 2009, volume 3, MLJ criminal, page number 70. M.R. Shanmugam versus State, 2009, volume 3, MLJ criminal, page number 70. ஒரு பொருளை வந்து திருப்பி கொடுப்பதற்காக இன்டரிம் கஸ்டடி வாங்குவதற்காக ஒரு மனுதாரர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு, ஒரு பெட்டிஷனர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டார், இன்டரிம் கஸ்டடி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொருளை அவர்கிட்ட ஒப்படைச்சா மீண்டும் இதே கூட்டத்தில் தான் ஈடுபடுத்துவாரு. அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த நீதிமன்றம் நம்புகிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த வாகனத்தை இன்டரிம் கஸ்டடியாக இவரிடம் ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமானா தாராளமா போடலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் கேஸ்ல வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ல ஒரு பொருளை தொடர்ந்து போலீஸ் கஸ்டடியோ அல்லது நீதிமன்ற கஸ்டடியோ இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து ruin ஆயிடும், டேமேஜ் ruin ஆயிடும். It has to be ruined by sunlight or rain or circumstances. இந்த மூணு விஷயத்தை தான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல, சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ல. எனவே நீண்ட கால போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சிருக்காதீங்க, கோர்ட் கஸ்டடியில வச்சிருக்காதீங்க. யார் மனு போட்டு கேட்கறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைங்க. நீங்க இதை ஒரு காரணமா காட்டாதீங்க, இந்த வாகனத்தை இடைக்காலமா இவர்கிட்ட ஒப்படைச்சா மீண்டும் இதே குற்றத்தில் தான் ஈடுபடுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை ஒரு காரணமா காட்டி நீங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணாதீங்க. இன்டரிம் கஸ்டடி கேட்கறாங்கன்னா அதை ரிஃப்யூஸ் பண்ணாதீங்க, பொருளை யார் கேட்கறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வழக்கு பழைய வழக்கு 2009 வழக்கு இது. M.R. Shanmugam versus State, 2009, volume 3, MLJ criminal, page number 70. மிக மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு சார் 451. Under section 452, வழக்கு முடிவில் சொத்தை ஒருவிடம் ஒப்படைத்தல், order for disposal of property at conclusion of trial. கள்ளச்சாராயம் கடத்தியதாக இவருடைய லாரியை நாங்க வந்து சீஸ் பண்றோம், திருட்டு மணல் கடத்தியதாக இவர் லாரியை நாங்க சீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்துறோம். ட்ரையல் நடத்தி கேஸ் முடிஞ்சிருச்சு. கேஸ் வந்து அக்யூட்டல், அரசு தரப்பில் சரிவர குற்றத்தை நிரூபிக்கப்பட முடியவில்லை. உடனே என்ன பண்றாங்க, கேஸ் முடிஞ்ச பிறகு அப்பீல் பீரியட் இருக்கு. அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளை என்ன பண்ண டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஏ என்பவர் மீது மணல் கடத்தியதாக வழக்கு அவருடைய லாரியை பிடிச்சு சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கேஸ நடத்துறோம். அது வந்து ஆற்று மணல் கிடையாதுங்க, சவுடு மண்ணுங்க, ஓட மண்ணுங்க. சவுடு மண்ணு அடிச்சுன்னா அது வந்து குற்றம் கிடையாது, MM ஆக்ட்ல வராதுங்க அது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி கேஸ வந்து அக்யூஸ்ட் வந்து விடுதலை பண்ணிட்டோம். அக்யூஸ்டோட லாரி வந்து கோர்ட் கஸ்டடியில இருக்கு. கேஸ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், 452 CRPC படி நீங்க நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்ல பெட்டிஷன் போடணும். வழக்கு விசாரணை செய்த அந்த நீதிமன்றத்தில் மனு போட்டு இந்த மாதிரி இந்த குற்றங்கள்ல வந்து மேற்கண்ட போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எனது வாகனத்தை வந்து சீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, வழக்கு வந்து முடிந்தது, வழக்குல வந்து நாங்க அக்யூஸ் வந்து விடுதலை ஆயிட்டாரு, அப்பீல் பீரியட் முடிஞ்சு போச்சு, எனவே இந்த வாகனத்தை என்னிடம் வந்து நிரந்தரமாக ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு கேஸே முடிஞ்சு போச்சு, அப்பீல் பீரியட் முடிஞ்சு போச்சு, அரசு தரப்புல வந்து அப்பீலும் போகல, எனவே வாகனத்தை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், மனு போட்டு ட்ரையல் கோர்ட்ல மனு போட்டு அந்த வாகனத்தை பெற்றுக் கொள்ளலாம். அது 2 வீலர் காரா இருக்கலாம், லாரியா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், வேனா இருக்கலாம், மினி வேனா இருக்கலாம், டாடா ஏசியா இருக்கலாம், அல்லது ஆடு மாடா இருக்கலாம், அல்லது செயினா இருக்கலாம், பவுன் பொருளா இருக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம். 452 எதை பற்றி பேசுகிற, இதுல 5 சட்டப்பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்கிறது. ஒரு வழக்கு நடத்துறாங்க, வழக்கு நடத்தி முடிச்சு போச்சு, வழக்கு முடிந்து விட்டது, அக்யூஸ்ட் வந்து விடுதலை ஆயிட்டாரு, அக்யூஸ்டுக்கு வந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சொத்து வந்து நீதிமன்ற கஸ்டடியில இருக்கிறது. எனவே அந்த வாகனத்தை என்ன பண்ணும், அந்த ஓனர் கிட்ட கோர்ட் ஒப்படைச்சே ஆகணும். ஓனர் மனு போடுறாரு, இந்த கிரைம் நம்பர்ல இந்த போலீசார்ல இவங்க வழக்கு போட்டு சிசி நம்பருக்கு பாருங்க, சிசி நம்பர் கேலண்டர் கேஸ், பட்டிகை வழக்கு எண், தமிழ்ல வந்து பட்டிகை வழக்கு, அல்லது STC நம்பர், அல்லது SC நம்பர், செஷன்ஸ் கேஸ் நம்பர், அல்லது ஸ்பெஷல் செஷன்ஸ் கேஸ் நம்பர், ஸ்பெஷல் SC. இந்த நம்பர்ல இந்த வழக்கு நடந்து வழக்கு வந்து விடுதலை ஆயிட்டோம். விடுதலை ஆயின பிறகு அப்பீல் பீரியட் முடிஞ்சு போச்சுங்க, கவர்மெண்ட் தரப்புல அப்பீல் போகல, எனவே வந்து இந்த வாகனத்தை வந்து என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா 452 CRPSல ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே
நீதிமன்றம் வழக்கு விசாரணை செய்த அந்த நீதிமன்றம் அந்த வாகனத்தை உடனடியாக நம்ம கிட்ட ஒப்படைப்பதற்கு உத்தரவிடுவார்கள். நான் ஒரு கேஸ் ஒண்ணு நடத்துறேன். லாரியில மணல் கடத்துறாங்க. சீர்காழி என்ற இடத்துல இருந்து ஒரு மணல் யார்டு, அங்க இருந்து நீங்க நெட்ல தான் பதிவு பண்ணணும். யார்டுல வந்து மணல் எடுக்கிறீங்க, அரசு குவாரி இருக்கு பாருங்க, மணல் குவாரி. அங்க இருந்து நீங்க மணல் வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க நெட்ல வந்து பதிவு பண்ணி அது 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் ஆகும். அதன் பிறகுதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இடையில அந்த யார்டு வச்சு நடத்துறவன் அரசியல்வாதி, அவனு லாரிகளுக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க மணல்லாம். நம்ம கிளைண்ட் என்ன பண்றாரு, அங்க இருந்து மணலை ஏத்திட்டு வராரு. ஏத்திட்டு வரவர் ஒரு நாள் லேட் ஆகி போச்சு, அடுத்த நாள் தான் ரீச் ஆகுது. ஏன்னா டைம் இருக்கு அந்த பில்லுல. இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்க மணல் பெற்றுக்கொண்டு இத்தனை மணி நேரத்துக்குள்ள அந்த மணலை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதுல லேட் பண்ணீங்கன்னா அந்த மணல் வந்து திருட்டு மணலா பிரஷ்யூம் பண்ணுவாங்க. ஒரு நாள் டிலே, லாரி வருது, இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டாரு. அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் பார்த்து சரி பண்ணிட்டார் நம்ம ஆளு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், லாரி பிடிச்சிட்டேன், ஏதாவது ஒரு கேஸ் போடுன்னு சொல்லிட்டு வாகனத்தை அதிவேகமாக ஓட்டினீங்கன்னு சொல்லிட்டு எம்வி ஆக்ட்ல வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு போலீஸ் அந்த போலீஸ் நோட்டீஸ கொடுத்துட்டாரு. எம்வி ஆக்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா போலீஸ் நோட்டீஸ் தான் தருவாங்க, அதான் சார்ஜ் ஷீட் மாதிரி. போலீஸ் நோட்டீஸை வாங்கிட்டு இவர் 100 ரூபாய் பணம் ஃபைன் கட்டிட்டு அந்த மணலை எடுத்து போயிட்டு காஞ்சிபுரத்துல இறக்கிட்டு லாரி வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த சக போலீஸ் ஆபீசர்ஸ் கலீக்ஸ், அதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, போன் போட்டு சப் கலெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. சப் கலெக்டர் வந்து ஐஏஎஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் ட்ரைனிங் வந்திருந்தாரு. அவருடைய நேம் வந்து மிஸ்டர் ஜானி டாம் வர்கீஸ், கேரளாவை சேர்ந்தவர். இவரு நல்ல அறிவாளி, நல்ல திறமசாலி, நேர்மையான அதிகாரி. அவர் என்ன பண்ணார், ஜானி டாம் வர்கீஸ் அந்த ஐஏஎஸ் ஆபீசர், அவர் தான் சப் கலெக்டர் ட்ரைனிங் வந்தார். நேரா இன்ஸ்பெக்டர் போனை போட்டார். அடுத்த 1 மணி நேரத்துல அந்த லாரி வந்து ஸ்டேஷன்ல இருக்கணும். திருட்டு மணல் வந்திருக்கு, நீங்க பணத்தை வாங்கிட்டு லாரியை வந்து விட்டுட்டு இருக்கீங்க. கேட்டா லாரி ஸ்பீடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏமாத்துறதுக்காக நீங்க ஒரு நோட்டீஸ், போலீஸ் நோட்டீஸ் மட்டும் கொடுத்து 100 ரூபாய் மட்டும் தான் நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க. நீங்க அதுல எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்கன்ற விவரம் எல்லாம் என்கிட்ட வந்து போச்சு. இல்லைன்னா உங்க சட்டை கைட்டு உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மிரண்டு போயிட்டார். இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அவன் லாரி ஓனர் வீட்டுக்கே போயிட்டாரு. உங்களுக்கு நல்லது செய்ய போய் இன்னைக்கு என் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க, அது கலெக்டர் வந்து நேரடியாக மிரட்டிட்டாரு, என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, வேற வழியே கிடையாது, லாரியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே, இன்ஸ்பெக்டர் தான் நமக்கு உதவி செஞ்சவராச்சே, இந்த கேஸ்ல நம்ம இன்ஸ்பெக்டர் கோஆபரேட் பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம மணல் லாரி ஓட்ட முடியாது, ஏதாவது சும்மாதான் குடிச்சு கூட கேஸ் போட்டுருவாங்க. போலீஸுக்கு பயந்துட்டு லாரி, வெறும் லாரி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. வெறும் லாரி மணல் தான் நம்ம இறக்கிட்டு வந்துட்டோம் காஞ்சிபுரத்துல. இதுக்கு இடையில கிளைண்ட் வந்து ஒரு சீனியரை தேடிட்டு வராரு. அன்னைக்கு நான் கோர்ட்ல இருக்கேன். அந்த சீனியர் சில சட்டம் பற்றிய டவுட் இருந்துச்சுன்னா நேரா எனக்கு போன் பண்ணுவாரு, நேர்ல வந்துருவார். எனக்கு இது தெரியாது, எனக்கு டிராட் பண்ணி கொடுத்து இது எப்படியே சக்சஸ் பண்ணி கொடு, அப்படிதான் என்கிட்ட பேசுவார், உரிமையா பேசுவார். என் மேல அவ்வளவு ஒரு பற்று பாசம் அவருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், பெட்டிஷன் ரெடி பண்ணேன். பெட்டிஷன் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன். அந்த சீனியருக்கு அதுல ஒரு டவுட். அவர் போயிட்டு ஒரு குமாஸ்தாட்ட காட்டுறாரு. அந்த குமாஸ்தா என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. ஆனா சீனியர் மேல எனக்கு பயங்கர கோபம் வந்து போச்சு. நாம ஒரு பெட்டிஷன் சொந்தமா டிராட் பண்ணிட்டு வரோம், இத போயிட்டு ஒரு குமாஸ்தாட்ட டிஸ்கஸ் பண்றாருன்னா என்ன அர்த்தம், அப்ப நமக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தமா அப்படின்ட்டு அவர் பேர்ல நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். பெட்டிஷனை வாங்குறாரு ஜேஎம். வாங்கி படிச்சு பார்த்துட்டு உடனே லாரியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டாரு. லாரியை இதுக்கு மேற்கொண்டு நீங்க வச்சுட்டு இருந்தா அது இல்லீகல் கஸ்டடி. உன் பேர்ல நடவடிக்கை எடுப்பேன், ஐஏஎஸ் ஆபீசர் அவர் பேர்ல நடவடிக்கை எடுப்பேன். அவர் டைரக்ஷன் தான் ஒருத்தருடைய லாரியை கொண்டு வந்து இல்லீகல் கஸ்டடியில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்ல கேஸ் சூ மட்டும் நானே எடுத்துக்கோ, அப்படி இல்ல பெட்டிஷன் வாங்கி நான் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஜேஎம் மாத்திட்டார். அப்ப நான் எந்த ப்ரொஃபஷன்ல நான் பெட்டிஷன் போட்டிருப்பேன்? லாரி வருது, மணலோட இருக்கு, குவாரியில கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ணிட்டாங்க, திருட்டு மணல்லாம் மாறி போச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர் பார்த்து சரி பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சரி வண்டியை பிடிச்சதுக்காக வண்டியை ஸ்பீடா ஹை ஸ்பீடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. ஒரு போலீஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, 100 ரூபாய் ஃபைன் வாங்கிக்கிறாங்க. இதுக்கிடையில கலெக்டருக்கு விஷயம் தெரியுது. கலெக்டர் போன் போட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டாரு. வேற வழி இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே வந்து லாரியை, வெறும் லாரியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி வச்சிருக்காரு. லாரி ஓனர் என்ன பண்றாரு, ஐயோ என் லாரி வந்து
50 லட்ச ரூபாய் லாரி, பெரிய லாரி இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலை போலீஸ் நோட்டீஸ் கையில இருக்கு. அந்த நோட்டீஸ் மட்டும் வச்சுட்டு தான் நாங்க வந்து கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுறோம். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல போட்டிருப்போம்? 457 சிஆர்பிஸ்ல மனு போடுறீங்கன்னு சொன்னாவே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நீதிமன்றத்துக்கு வரவழைப்பதற்காகத்தான். நீதிமன்றத்துக்கு வரவழைத்து சிபி நம்பர் பண்ணணும். ஃபார்ம் 90, ஃபார்ம் 95 போடுவாங்க பாருங்க. சிபி நம்பர் பண்ண இந்த வழக்கில் இந்த சொத்து ஈடுபட்டுள்ளதாக இதற்கு எண்ணிட வேண்டும். டு பி நம்பர்ட் as seized property in this crime number. அதுக்கு தான் 457 பெட்டிஷன். மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல போடுறாங்க. சார் நான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அது சொல்லல சார். என் கேள்வி என்னன்னா, மணல் ஏத்திட்டு வர திருட்டு மணல கூட இருக்கட்டுங்க. ஆனா போலீஸ் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல கேஸ் போட்டிருக்கணும். எம்எம் ஆக்ட்ல கேஸ் போட்டிருக்கணும். செக்ஷன் 21 படி கேஸ் போடலை. ஏதோ இன்ஸ்பெக்டர் ஏதோ சரியாயிட்டாரு. ஆனா ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரே ஒரு கேஸ் போடுறாரு. எம்இ ஆக்ட்ல கேஸ் போட்டு ஒரு போலீஸ் நோட்டீஸை கையில கொடுத்துட்டாரு. 100 ரூபாய் ஃபைனை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. இதுக்கு இடையில கலெக்டர் தலையிட்டு என்ன பண்றாரு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லை, இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்றாரு, வண்டியை கொண்டு வந்து வெறும் வண்டியை கொண்டு வந்து மங்கைக்கரசி மேடம் சொல்றாங்க 451ல கேஸ் போடணும்னு சொல்றாங்க. இப்போ வண்டியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. அந்த வண்டியை வந்து மீட் எடுத்து கொடுக்கணும். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல நம்ம கேஸ் போட முடியும்? எந்த ப்ரொவிஷன்ல நம்ம பெட்டிஷன் போட முடியும்? இங்கதான் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. 451 என்பது இடைக்காலமாக ஒரு வாகனத்தை ஒப்படைப்பது. கேஸ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். அந்த வாகனத்தின் மீது கேஸ் போடுறாங்க. ஓவர் ஸ்பீடுன்னு போட்டாங்க. ஃபைனும் கட்டி முடிச்சாச்சு. போலீஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இருந்து அந்த வாகனம் 456ல போடணும்னு சொன்ன சார். 456 இதுல வராதுங்க. இருந்து அந்த வாகனம் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாகனம் ஓவர் ஸ்பீடு வந்தது உண்மை. அதற்கு போலீஸ் ஆபீசர் வாகனத்தின் மீது கேஸ் போட்டது உண்மை. அந்த கேஸ் போட்ட பிறகு அதுக்கு ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் ஆபீசர், உண்மை. போலீஸ் ஆபீசர் கேஸ் அந்த ஃபைனை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சார். கேஸே டிஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைன் கட்டிட்டா கேஸ் முடிஞ்சு போச்சு. குற்றத்தை ஒத்துக்கிட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? கேஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த வண்டியை நம்ம கிட்ட ஒப்படைக்கணும்னு தானே அர்த்தம். வண்டியை ஒப்படைக்காம போலீஸ் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சிருக்க முடியுமா? உடனே நான் அண்டர் செக்ஷன் 452 சிஆர்பிஸ்ல அவசரமா 1/2 மணி நேரத்துல டிடிபி சென்டர் போயிட்டு பெட்டிஷன் வித் அஃபிடவிட் அடிச்சு உடனே ஓபன் கோர்ட்ல கொடுக்குறோம். என்ன சார் அன்டைம்ல கொடுக்குறீங்கன்னு ஜேஎம் சொல்றாரு. The matter is very emergency, your honor. May be allowed, please அப்படின்னு சொல்லி நாங்க கோர்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஹம்பிளி ரொம்ப ஹம்பிளா கேட்கிறோம். One humble submission, your honor. Already the driver of the vehicle lorry who has driven the lorry at high speed, on the basis the respondent police has been filed a case against the lorry, and also they have been received the fine amount. After receiving the fine amount, the respondent police who has issued a police notice to the driver of the vehicle. In the meantime, the respondent police who has seized the vehicle and kept in their custody, your honor, that is illegal. After disposal of the case, no one has the power to retain the vehicle, your honor. The honorable court may be pleased to release the vehicle after conclusion of the case அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசுறோம். பேசி உடனே ஆர்டர் போட்டார். அது மட்டும் இல்ல, ஆர்டர் போடுறப்ப ஜேஎம் என்ன பேசிட்டாருன்னா, கலெக்டர் சொல்லிதான் செஞ்சீங்களா, நீங்க சப் கலெக்டர் சொல்லிதான் செய்தீங்களா? கேஸே இல்லாம ஒரு வண்டி கொண்டு வந்து சீஸ் பண்ணி நீங்க நிறுத்துவீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? எந்த சட்டத்துல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? கலெக்டரையும் உங்களையும் சேர்த்து அக்யூஸ் ஆகிடும். ஒரு எஸ்டிசி ஓபன் பண்ணிடுவேன். சம்மரி ட்ரையல் கேஸ் ஓபன் பண்ணிடணும். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி இன் படி 1/2 மணி நேரத்துல அவங்ககிட்ட வண்டியை ஒப்படைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் சொல்லிட்டார். இங்கே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? வண்டி ஹை ஸ்பீடா வந்தது உண்மை, போலீஸ் கேஸ் போட்டது உண்மை, போலீஸ் ஃபைனும் வாங்கிட்டாங்க, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க.
அதன் பிறகு சப் கலெக்டர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு என் வீட்டுல நின்று இந்த வண்டியை கொண்டு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சிருப்பீங்க. அதுக்கு நாங்க என்ன கை கட்டிட்டு போக முடியுமா? அப்ப லாரி ஓனருக்கு என்ன இருக்கு சட்டப்படி அவரை நம்ம எப்படி காப்பாத்தலாம்? அண்டர் செக்ஷன் 452 சிஆர்பிசின் படி வழக்கு முடிஞ்சிச்சுன்னா சொத்து வழக்கு சொத்தா கூட ஒப்படைச்சிடும். ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க, அப்பீல் பீரியட் வந்து யூ ஷுட் வெயிட் ஃபார் அப்பீல் பீரியட்னு சொல்றாங்க. அது பெரிய பெரிய கேஸுக்கு தான். அந்த கேஸ் அப்படி நான் ஏறக்குறைய 1 மணி நேரத்துல அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணி அந்த லாரியை ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். சில ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, சார் காலைல 10 மணிக்கு நீங்க காலிங் அவர்ல கொடுங்க சார். என்ன சார் பெஷன் நீங்க அன்டைம்ல இந்த மாதிரி கொடுக்குறீங்க, உங்களை பார்த்து மற்ற வக்கீல்லாம் வருவாங்க அப்படின்னு ஜேஎம் நம்ம கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் நாம தயவா பேச வேண்டியதுதான். நம்மளுக்கு காரியம் நடக்கணும். ஜட்ஜி கிட்ட சண்டை போடாதீங்க சார். சில குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி கொடுக்க சொல்லி அழுவும். சில குழந்தை என்ன பண்ண ஒரு தடவை அழுவிட்டு விட்டுருவாங்க. சில குழந்தை ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த பெற்றோர் அந்த குழந்தைய போட்டு அடிப்பாங்க. மீண்டும் அந்த குழந்தை அழுவும். வேற வழியே இல்லை. அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வாங்கி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீதிபதி கிட்ட ஒரு குழந்தை போன்று நம்ம அடம் பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் செஞ்சு கொடுங்க யுவரானர், ப்ளீஸ் யுவரானர், வேற வழி இல்லைங்க, என் கிளைண்ட் இது பண்றாங்க, என் பேர் கட்டுருங்க, எனக்காக இது பண்ணுங்க. எப்படியா சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணி பேசுவாங்க கோர்ட்ல. அந்த மாதிரி பேசி ஒரு பொருளை நம்ம மீட்டெடுக்க முடியும், நமக்கு ஃபேவரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஜேஎம் கிட்ட நல்லபடியா நடந்துங்க, கோர்ட்டார் கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும். நம்முடைய நடவடிக்கை மிக முக்கியம். சில பேர் இந்த மொட்டை பெட்டிஷனே போடுவாங்க, ஜட்ஜி மேல பெட்டிஷன் போடுறது, போர்ட்போலியோ கிட்ட அனுப்புறது, இதெல்லாம் தப்பான பழக்கம் சார். தவறு செய்வது மனித இயல்பு, அவற்றை மன்னிப்பது மிகவும் மாண்பானது. சார் ஒரு மனுஷன் தப்பே பண்ணலாம், அவன் தான் சார் கடவுள். தவறே செய்யாம ஒரு ஆள் இருக்கிறானா அவன் தான் கடவுள். லார்டு எப்படி இருப்பாரு, கடவுள் எப்படி இருப்பாரு, எந்த புனிதமா இருப்பாரு, ஒரு சின்ன தவறு கூட செய்யாது. மனிதர்கள் என்று சொன்னால் அவர் ஜட்ஜா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரை அறிந்தோ அல்லது அறியாமலோ சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுதான். அதையெல்லாம் நம்ம பொறுத்து கொள்ளணும், டைஜஸ்ட் பண்ணணும். நம்முடைய அண்ணனோ தம்பியோ ஒரு உறவினரோ ஜட்ஜா இருக்கிறாரு, அவர் ஒரு கேஸ்ல தப்பு பண்ணிட்டாரு, உடனே நம்ம அவர் பேர்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட முடியுமா? அல்லது பொய்யான காரணம் சொல்லி ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவீங்களா? அந்த மொட்டை கடிதாசிக்கு ஆங்கிலத்துல என்ன? ஏன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், அனானிமஸ் லெட்டர். சப் கலெக்டர் கேஸ் பண்ண முடியுமா? முடியாது. சப் கலெக்டர் வந்தானா சப் கலெக்டர் மேல நாம தான் கேஸ் பண்ண முடியும்.